இவங்க 3 பேரும் விளையாட்டுத்தனமா அலமாரியில ஆணி அடிச்சு வச்சிருந்த சவப்பெட்டியில இருந்து ரொம்பவே ஆபத்தான பொம்மையை விடுவிச்சிடுறாங்க. அந்த அலமாரியில இருந்து எல்லாரும் கீழே போறப்போ இவன் அந்த பொம்மைய சவப்பெட்டிக்குள்ளேயே வச்சு மூடிட்டு போயிடுறா. இருந்தாலும் அன்னைக்கு நைட்டு அமானுஷ்யமான சத்தம் அந்த அலமாரியில இருந்து கேக்குது. அவங்களும் என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு இவன் அலமாரிக்கு அனுப்புறாங்க. போன அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வெள்ளை எலிய கையில கொண்டு வரான். இவங்களும் எளிதா கத்திருக்கா அப்படின்னு மறுபடியும் தூங்க போறாங்க. இவளும் தூங்கிட்டு இருக்கப்ப திரும்பி பாக்குறா. அங்க பார்த்தா அந்த அமானுஷ்யமான பொம்மை சோபால உட்காந்துட்டு இருக்கு. இவன் அந்த பொம்மையை ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம அந்த பொம்மையை தூக்கி வேற ரூம்ல போட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறா. பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொம்மையை நடு டைனிங் டேபிள்ல வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவ துணியை வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொம்மை கத்தியை தூக்கிட்டு கொலவெறியோட குத்தலான்னு வருது. அந்த பொம்மையை எப்படியோ எட்டி உதைச்சு அதுகிட்ட இருந்து தப்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அந்த பொம்மை குளிச்சிட்டு இருந்த யாமாவை பன் பேக்கர் மிஷின் மூலமா சாக்கடிக்க வச்சு சாவடிச்சிடலான்னு பாக்குது. 3 மாசம் கழிச்சு அந்த கொலவெறி பிடிச்ச பொம்மைய இவங்களும் ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம ஏதோ பொழுதுபோக்கா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கூட அந்த பொம்மை இவங்க சாப்பாட்டுல எலி மருந்து கலந்து இவங்களை கொல்லலான்னு வருது. அதை கூட இவங்க கண்டுக்காம அந்த பொம்மையை வச்சு ஃபன் பண்ணிட்டு அந்த பொம்மையவே அலற விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொம்மை இவன் கார்ல போறப்ப பிளாஸ்டிக் பேக்கை வச்சு கொல்லலான்னு பாக்குது. ஆனா அதனால கொல்லவே முடியல. அதுக்கப்புறம் அந்த பொம்மை ஒரு மாஸ்டர் பிளான போடுது. அது என்னன்னா மேட்ல ஆணியை சொருகி வச்சுட்டு கதவு கிட்ட கோழி குண்டை உருட்டி வைக்குது. கதவு திறந்தா கோழி குண்டுல கால் வலிக்கு மேட்ல விழுந்து சாகிற மாதிரி பக்காவா ஸ்கெட்ச ஒண்ணு போடுது. ஆனா அங்க வந்த ஏமா அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த பொம்மைய கேவலமா திட்டிட்டு போயிடுறா. அந்த கொலவெறி பிடிச்ச பொம்மையும் பல ஸ்கெட்சை போட்டு பார்த்துட்டு நம்மளால ஒண்ணுமே முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அந்த சவப்பெட்டிக்குள்ளேயே உட்காந்துருது. அன்னைக்கு நைட்டுன்னு பார்த்து 2 திருடனுங்க நம்ம பசங்க வீட்டுக்கு திருடலான்னு வரானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ரொம்பவே மோசமான பொம்மையும் அலமாரியில இருந்து சவுண்ட போடுது. அந்த 2 பேத்துல இருந்து ஒருத்தன் அலமாரியில என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வரான். பார்த்தா நம்ம பொம்மையோட பொம்மையா உட்காந்து ஏற்கனவே நம்ம பசங்களுக்காக ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்த ஆணி மேட்டையும் கோழி குண்டையும் பயன்படுத்தி அவனோட கதையை பக்காவா முடிச்சிருது. அலமாரியில இருந்து கீழே வந்து அந்த பொம்மை இன்னொருத்தனையும் கொலை பண்ணிடுது. கடைசியா அந்த ஆபத்தான பொம்மையும் நம்ம பசங்களும் நல்ல ஃப்ரெண்டாவே மாறிடுறாங்க.